إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக எதற்காக வேண்டி இந்த தர்பியத்தினுடைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தர்பியா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ஏன் ஒவ்வொரு கிளைகளிலும் வைக்கின்றார்கள் என்று பார்த்தால், மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தினுடைய தொடர்புகள் அருந்து போகக்கூடிய நிலையில் மக்களை மார்க்கத்தின் பால் அழைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக பல்வேறு பயான்களினை கிளைகளின் சார்பாக ஏற்பாடு செய்வதுண்டு. அப்படி மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த தர்பியத்தினுடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு கிளைகளிலுமே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இந்த தகவலை நாம் மனதிலே ஏந்தியவர்களாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் முன் பேச எடுத்திருக்கும் தலைப்பு, மாற்றம் ஏற்படுத்தியதா மார்க்கம். தலைப்பு என்ன? மாற்றம் ஏற்படுத்தியதா மார்க்கம். இன்றைக்கு நாம் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்பது 4000த்திற்கும் அதிகமான மார்க்கங்கள், மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இந்த உலகத்திலே மக்களால், மனிதர்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இத்துணை மதங்களை விடவும் மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அகிலமெங்கும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. ஏன், எதற்காக என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? எதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்பது காட்டுத்தீயை போன்று இந்த உலகத்திலே பரவுகின்றது என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? ஏன் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு தனி மனிதனுடைய ஒழுங்கை அழகான முறையிலே போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுப்பினராக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை கட்டளையிட்டதோ, எதை போதித்ததோ, எதை அறிவுரையாக தருகின்றதோ அதை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துகின்றார். அதன் காரணமாக மார்க்க உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீயை போன்று உலகத்திலே பரவி வருகிறது. 2024 ஆண்டிலிருந்து நாம் 2025 ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்கள் ஓடுகிறது, வருடங்கள் மாறுகிறது. நம்மிடத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுண்டா? நாட்கள் ஓடுகிறது, வருடங்களும் ஓடுகிறது. நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்படுத்தியது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? பல்வேறு ஜும்மாவினுடைய பயான்கள், பல்வேறு இது போன்ற தர்பியத்தினுடைய நிகழ்ச்சிகள், பல்வேறு பெண்கள் பயான்கள், பல்வேறு பொதுக்கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உபதேசங்கள், திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள், இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உபதேசங்கள், நபி தோழர்களுடைய வரலாறுகள், நபி தோழியர்களுடைய தியாக வரலாறுகள், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அது நம்மிடத்தில் பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்மிடத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உபதேசங்கள், பயான்கள் மாற்றத்தை கொண்டு வரலைன்னா நம்மிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எங்க பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம், எங்க பிரச்சனை?
நம்முடைய இறையச்சத்தில் பிரச்சனை, இறைவனை பற்றிய பயத்தில் பிரச்சனை, இறைவன் தயாரித்து வைத்துள்ள அந்த நரகத்தினுடைய வேதனை பற்றிய அச்சமின்மை, இதுதான் காரணம். நம்ம இடத்துல மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒற்றை காரணம், உறுதியான காரணம் என்ன? இறையச்சம் நம்மிடத்திலே கிடையாது, இறைவனை பற்றிய பயம் கிடையாது, இறைவன் தயாரித்து வைத்துள்ள அந்த நரகத்தை பற்றிய பயம் நம்மிடத்திலே கிடையாது. அதன் காரணமாகத்தான் நம்மிடத்திலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அந்த பயம், இறைவனை பற்றிய பயம், இறைவன் தயாரித்து வைத்துள்ள அந்த நரகத்தை பற்றிய பயம் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஆக்கியிருப்போமே. தினம்தோறும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த திருமறையினுடைய திருவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே துளையிட்டு தூய்மைப்படுத்தியதா? தூதரனுடைய தூய உபதேசங்கள் துப்புரவுப்படுத்தியதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியார், இறை அச்சமுடையவர், நாளை மறுமை நாளிலே இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு இறை அடியான் என்பவன், நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு அடியான் என்பவர் எப்படி இருப்பார்? இந்த திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை உள்வாங்கி செயல்முறைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். தொழுகையை சரியான முறையிலே பேணி நடக்கக்கூடியவராக இருப்பார். அப்படி தொழக்கூடிய தொழுகைகளில் ஒவ்வொரு ரக்காயத்திலுமே திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதப்படுகின்றது. அப்படி ஓதப்படக்கூடிய திருமறையினுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதா? பல்வேறு குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதுகின்றோம், செவியேற்கின்றோம், படிக்கின்றோம். அப்படி படிக்கக்கூடிய செவியேற்கக்கூடிய திருமறையினுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன திருத்தத்தை கொண்டு வந்தது, என்ன தாக்கத்தை கொண்டு வந்தது? இறை அச்சத்தை போதிக்கக்கூடிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இறை அச்சத்தை போதித்ததா? வணக்க வழிபாடு சார்ந்து பேசக்கூடிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாட்டை கொண்டு வந்ததா? அச்சத்தை சார்ந்து பேசக்கூடிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அச்சத்தை கொண்டு வந்ததா என்ற வினாக்களுக்கு விடை தேடக்கூடியதாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழியக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உபதேசங்களை, இறைவன் சொல்லக்கூடிய உபதேசங்களை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, திருத்தூதரனுடைய உபதேசங்களை நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்ற கேள்விக்கு விடையாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு நாளுமே செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு இறை அடியான் அப்படித்தான் நடக்க வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம் என்பவர் கருவிலே தாங்கி இடையில் ஏந்தி அன்பை அர்ப்பணித்த தாயை விடவும், தன்னுடைய அனுபவத்தையும் அன்பையும் தாரை வார்த்த தந்தையை விடவும், தன்னுடைய உற்றாரை விடவும், தன்னுடைய சுற்றாரை விடவும், தன்னை விடவும் நேசம் கொள்வதற்கு, காதல் கூறுவதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் என்பவர்கள் இறைவனும் இறைவனுடைய தூதர் அவர்கள் மட்டும்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களை விடவும், இந்த உலக வாழ்க்கையை விடவும், அத்துணை நபர்களை விடவும் நேசிப்பதற்கு தகுதியான நபர்கள் யார்? இறைவனும் இறை தூதர் அவர்கள் மட்டும்தான். அவர்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, புகாரியிலே 16வது செய்தியாக பதியப்பட்டுள்ள சம்பவம். 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் எவருடைய வாழ்க்கையில் வந்து விடுகின்றதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். ஹலாவத்தல் ஈமான், அந்த ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது விஷயம், ஐ யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்தில் யாரை விடவும், உலக மக்கள் அனைவரை விடவும் இறைவனையும் இறை தூதர் அவர்களையும் நேசிப்பதுதான் ஈமானுடைய சுவை, அந்த இறைவனை பற்றிய பயத்தினுடைய சுவை என்று இறை தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம கிட்ட கேட்குறோம், இப்போ பொதுவாக கேட்குறோன்னு வச்சுப்போமே, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும்னு சொன்னால் நம்ம அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க இந்த உலகத்தில்? நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? வாயளவில் சொல்லுவோம், நான் இறைவனையும் இறை தூதர் அவர்களையும் தான் நான் நேசிக்கிறேன் இந்த உலகத்தில். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு போதித்தாங்களோ, இறைவன் சொன்னானோ, அந்த அடிப்படையில் நான் இறைவனையும் இறை தூதர் அவர்களையும் தான் நான் நேசிக்கிறேன் இந்த உலகத்தில். என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய மனைவி மக்களை விட, இப்படி நம்ம சொல்லிடுவோம். நேசம்னா முதல்ல என்ன? நேசம்னு சொல்கிறோம்ல, நான் இறைவனையும் இறை தூதர் அவர்களையும் தான் நேசிக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த நேசம்னா என்ன? இப்போ ஒரு நபரை நான் நேசிக்கிறேன்னு வச்சுப்போமே, அந்த நபருக்கு பிடித்த செயல்களை எல்லாத்தையும் நான் செய்வேன். ஏன்? அந்த நபருக்கு என் மேலே ஒரு நேசம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் அந்த நபருக்கு பிடித்த செயல்களை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுதானே நேசம். அப்போ நம்ம இறைவனையும் இறை தூதரவரையும் நேசிக்கிறோன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அவர்கள் சொன்ன விஷயங்கள், இறைவனும் இறை தூதரவர்களும் சொன்னார்களே, அந்த விஷயங்களை செயல்முறைப்படுத்துவது தான் உண்மையான நேசம். நாம் சொல்வது பொய் வேஷம், அவ்வளோதான். நமக்கு இன்னைக்கு வாயளவில் சொல்கிறோம்ல, அது பொய் வேஷம் தான். உள்ளத்தளவில் சொல்லியிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த இறை மார்க்கம் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். இறைவனையும் இறை தூதரவர்களையும் நாம் உண்மையாக நேசித்திருந்தால் நம்மிடத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்குமே. அப்ப நம்ம சொல்வதெல்லாம் வெறும் வேஷம். அப்படி இருக்கவே கூடாது. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றான். இறை நேசத்திற்கு உதாரணம், தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஒற்றை வார்த்தைக்காக மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு இறை தூதர் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க பேரை சொன்ன உடனே எல்லாத்துக்கும் முடியும், எல்லா முகமும் மாறி போச்சு. ஏன்? இந்த செயல் திட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தித்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவா செஞ்சாங்க. நம்ம செய்கிறோமா அப்படி 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 சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு? இப்போ இப்ராஹிம்னு ஒரு பேரை கேட்டாலே நம்முடைய முகத்தில் சலிப்பு ஏற்படுது. இதுவும் பிரச்சனை தான். எங்க பிரச்சனை? நம்முடைய இறையச்சத்தில் பிரச்சனை, இறைவனை பற்றிய அந்த புரிதலில் நம்ம இடத்துல பிரச்சனை. இப்போ மார்க்க உபதேசங்கள் நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துதுன்னா அதுவும் இறையச்சத்தில் பிரச்சனை தான். இறைவன் சொல்கிறானே குர்ஆன்ல, அகீமுஸ் ஸலா என்று பல்வேறு இடங்களில் சொல்கிறானே, தொழுகையை நிலைநாட்டுங்கப்பா, தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. பலமுறை இறைவன் சொல்றானே. இறைவன் சலிப்படையவில்லை. இறைவன் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? மனிதன் ஒரு விஷயத்தை உபதேசமா கொடுத்தோன்னு சொன்னா கொஞ்ச காலத்துல மறந்துடுவான், மறுபடியும் கொடுக்கணும், அடுத்து கொஞ்ச காலம் மறுபடியும் கொடுக்கணும், அடுத்து கொஞ்ச காலம். இறைவன் அதனால சொல்றான், அந்த சலிப்பு நம்ம இடத்துல ஏற்படக்கூடாது. இறைவன் சலிக்கலையே சொல்றதில்ல, அப்ப ஏன் நம்ம இடத்துல மட்டும் சலிப்பு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் வரலாற்று சாதனையாளர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால தானே இன்னைக்கு பேசுறோம் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி. ஒவ்வொரு பயான்லையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்கன்னு சொன்னா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? இறைவன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டளையா? என்னுடைய சுய விருப்பத்திற்கு எந்த இடமும் கிடையாது. இறைவன் சொல்லிட்டானா நான் அதை செஞ்சு காட்டுவேன். அதுதானே இறை நேசம். இறைவன் மேல வைக்கக்கூடிய பாசம் அதுதானே, அதுதான மாற்றம். சொல்றானே இறைவன், பச்சிலம் பாலகனோடு உங்களுடைய மனைவியை பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இறைவன் சொல்கின்றான். எதிர்கேள்வி கேட்டாங்களா? எதிர்கேள்வி கேட்கவே கிடையாது. இறைவன் சொல்லிவிட்டானா நான் அதை செய்வேன். அதனால தானே இறைவன் சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இறைவன் ஒரு கட்டளையை இட்டுவிட்டால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், என்னிடத்திலே எந்த மறுபேச்சும் கிடையாது என்று நின்றார்களே. போய் விட்டுறாங்க, விட்டு விட்டு திரும்பி பார்க்காம வராங்க, திரும்பி பார்க்கவே கிடையாது. ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, என்ன இப்ராஹிமே விட்டு விட்டு செல்கின்றீர்களே, ஏன் திடீரென்று? அப்ப ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இறை கட்டளையா? இறைவன் சொன்னானா? ஆமா. இறைவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நான் அதை ஏத்துக்கிறேன்.
அவங்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? எப்படி திருமறை குர்ஆனினுடைய வசனம் பேசுகிறது நம்மிடத்திலே? எப்படி ஒரு மாற்றம்! இறைவனுடைய ஒற்றை வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்களே. எதை வேணாலும் செய்யும், இறைவன் சொல்லிட்டானா? இது வல்லவா இறை நேசம்? இறைவன் மீது வைக்கக்குள்ள பாசம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! ஒரு தந்தை என்பவர், ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய பிள்ளையின் மீதும் தன்னுடைய மனைவியின் மீதும் அலாதிகமாக பாசம் வைக்கக்கூடியவன். இறைவனே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறைவனே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஆண் என்பவன் பாசம் வைக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆனா அந்த பாசத்தை எல்லாம் இறைவனுடைய ஒற்றை வார்த்தைக்காக உதறி தள்ளி விட்டு கொண்டு போய் விடுறாங்களே. இதுதான இறை நேசம்? இப்படி அல்லவா நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்? இறைவன் சொல்லிவிட்டானா? இறை தூதரவர்கள் சொல்லிவிட்டார்களா? அதை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் செயல்முறைப்படுத்துவேன் என்று இருக்க வேண்டும். அதுதான் இறை நேசம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், நாள் பத்தாது. அவ்வளவு சாதனைகள், சோதனைகளை எல்லாத்தையும் சாதனைகளாக மாற்ற நபர் நபி இப்ராஹிம் இஸ்லாம். அவ்வளவு உதாரணங்கள். சிலை வணக்கத்திற்கு எதிராக, ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னு பின்னாடி சொல்றேன். சிலை வணக்கத்திற்கு எதிராக பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள் எப்படி எல்லாம் சொன்னா மக்களுக்கு புரிதல் ஏற்படுமோ அந்த அடிப்படையில் தன்னுடைய தாவா களத்தை அமைக்கிறாங்க. தாவா களத்தை அந்த அளவுக்கு அருமையான முறையில் கையாண்ட ஒரு புத்திசாலியான ஒரு நபர் நபி இப்ராஹிம் இஸ்லாம். அதனால தானே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான், கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. யாருக்கு? நம்முடைய தூதருக்கு இறைவன் சொல்றான், நபியே இந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவங்கள்ட்ட உங்களுக்கு அழகிய படிப்பினை உள்ளது. நீங்க ஒரு நபரை பின்பற்ற வேண்டுமா? இப்ராஹிம் எடுத்துக்கோங்க, அவரோடு இருந்தவர்களையும் உதாரணமாக எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்கள மட்டும்தான் உதாரணமாக எடுத்துக்க சொன்னான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களோட இருந்தாங்கல்ல அந்த சமுதாயத்து மக்கள், அவர்களையும் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? சிலை வழிபாட்டில் ஊறி திளைச்சாங்க. அந்த மக்களை எப்படியாவது புரிய வைக்கணுன்றதுக்காக இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க பல கட்டமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. பிரச்சாரம் எந்த அளவுக்கு? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அப்படி அடுக்கடுக்கடுக்கா அழகா சொல்லிட்டு வரான். பலம்மா ஜன்ன அலைஹில்லை, இரவு இப்ராஹீமை மூடிக்கொண்ட போது ரா கௌகபன். எதை பார்க்குறாங்க நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க? சந்திரனை பார்க்குறாங்க, நட்சத்திரங்களை பார்க்குறாங்க. பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க? இதுதான் என்னுடைய இறைவன், ஹாதா ரப்பி, இதுதான் என்னை படைத்த இறைவன். இந்த சந்திரன், இந்த நட்சத்திரம் இதுதான் என்னை படைத்தது என்று சொல்கின்றார்கள். மறைஞ்சு போயிருது. மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது. அதே போன்று சந்திரனை பார்க்குறாங்க, ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன். மறைஞ்சிருது. மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது. அடுத்ததாக சூரியனை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொல்றாங்க, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய இறைவன், இதுதான் இந்த உலகத்தில் மிக பெருசு, இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது, இதுதான் என்னுடைய இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. சூரியனும் மறைஞ்சு போயிடுது. அப்ப மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துறாங்க, மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய இறைவன் என்பவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன், உறுதியானவன். இந்த சூரியனையோ இந்த சந்திரனையோ இந்த நட்சத்திரங்களையோ நான் வணங்கியிருந்தால் அகில உலக நாயகனுக்கு நான் இணை கற்பித்திருப்பேன். அப்படிப்பட்ட இணை வைத்தலை விட்டும் இறைவன் என்னை பாதுகாத்து விட்டான். இந்த சூரியன் இறைவன் கிடையாது, இந்த நட்சத்திரம் இறைவன் கிடையாது, இந்த சந்திரன் இறைவன் கிடையாது, இவை அனைத்தையும் படைத்தானே அவன்தான் ஒற்றை இறைவன் என்று போதித்தார்களே, அந்த மக்களுக்கு புரிய வைக்கும் வண்ணமாக. எப்படி புரிய வைக்கிறாங்க? அழகான முறையில் உதாரணத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க முன்னாடி. அப்பயும் புரியல, அப்பயும் அந்த மக்களுக்கு புரியல. இவ்வளோ அழகான ஒரு உபதேசம், அருமையான உபதேசம், சின்ன பிள்ளைக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்கும்.
ஒரு சின்ன புள்ள இருக்கு, அந்த புள்ளைகிட்ட சொல்கிறோம்ப்பா, அந்த புள்ள கூட புரிஞ்சுக்கும். ஆனால் அந்த மக்கள் புரியல. எப்படி நமக்கு இன்னைக்கு எத்தனை மார்க் உபதேசங்கள் சொன்னாலும் புரிய மாட்டேங்குதோ அது மாதிரி அந்த மக்களுக்கும் புரியல. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி? அந்த மக்கள் எங்கேயோ வெளியே திருவிழாக்காக போகிறாங்க. போகக்கூடிய வேலையில் என்ன செய்கிறாங்க? கூப்பிட்றாங்க, இப்ராஹிமே வாங்க எங்களோட. அப்போ என்ன பதில் சொல்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாமுங்க? ஆனால் சக்கீம், நான் நோயாளியாக இருக்கேன், என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சூரத்து ஷாஃபாத்தில் இறைவன் பேசுகிறான், 37வது அத்தியாயம். நான் நோயாளியாக இருக்கேன், என்னால் வர முடியாது, போங்க. மக்கள்லாம் கிளம்பி போயிடுறாங்க. போன மாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க? அந்த சிலைகளுக்கு முன்னால் வந்து நின்று கேட்குறாங்க, என்னப்பா உணவு இருக்கின்றது, பானம் இருக்கின்றது, உண்ண மாட்டீர்களா, பருக மாட்டீர்களா? பிரார்த்தனை கேட்குறாங்கல்ல, அந்த பிரார்த்தனைக்கு உங்களால் பதில் சொல்ல இயலுமா? கேள்வி கணங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க, பதில் சொல்லவே இல்லை. கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று தன்னுடைய வழக்கரத்தால் அடிக்கிறாங்க. ஒரே ஒரு சிலையை விட்டுறாங்க. மக்கள் திரும்பி வந்து பார்த்தா பெரிய ஆச்சரியம். நமக்கே இருக்கும்ல, வீட்டை பூட்டிட்டு போகிறோம், பூட்டு உடஞ்சி கிடக்கு, அல்லது என்ன பூட்டவே இல்லை, பூட்டணுமா இல்லையா, ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படும்ல. அது மாதிரி போகும்போது நல்லா இருந்துச்சேப்பா, வரும்போது காணமே உடஞ்சி கிடக்கு, சரியில்லை. பேசிக்கிறாங்க, யாருடைய வேலையாக இருக்கும்? அப்போ அந்த மக்களில் பேசிக்கிறாங்க, சமியானா ஃபத்தன், ஒரு இளைஞனை நாங்கள் செவி விட்டுருவோம். காலோலகு இப்ராஹிம், அவர் தான்ப்பா இப்ராஹிம். அவர் தானே சொல்லுவார், இந்த சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது, இந்த சிலைகளால் நகர முடியாது, அவராக தான் இருக்கும். அவரை கூப்பிட்டு கேட்போமே. இப்ராஹிம் இஸ்லாம் வராங்க, கேட்குறாங்க மக்கள், என்னப்பா இப்ராஹிமே, எங்கள் சிலைகளை உடைச்சது நீங்கள் தானா? எங்கள் கடவுள்களை கேவலப்படுத்தியது நீங்கள் தானா? அப்போ இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் தானே அந்த சிலைகளை வணங்குறீங்க, அந்த சிலைகள்கிட்டயே கேளுங்க, அது உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அந்த மக்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வெட்கத்தில் தலை குனிஞ்சிடறாங்க, வெட்கத்தில் தலை குனிந்தவாறே சொல்கிறாங்க, என்னப்பா இப்ராஹிம் நீங்கள் இப்படி சொல்லலாமா? நீங்கள் தானே சொல்லுவீங்க இந்த சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது, இந்த சிலைகளால் நகர முடியாது, பேச முடியாது, உண்ண முடியாது, பருக முடியாது, நீங்கள் தானே சொல்லுவீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? எப்படி போதிக்கிறாங்க? அந்த மக்களுடைய வாயிலிருந்தே வார்த்தையை வர வைக்கிறாங்க, அந்த சிலைகளுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. இப்படியே போய்கிட்டே இருக்கு பிரச்சார பணி. பார்க்குறாங்க, ஒரு கட்டத்தில் முடியல, இவருடைய பிரச்சார பணியை நிறுத்தவே மாட்டேங்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கிட்டே போய் நின்னுறாங்க. ரப்பி அல்லது யுஹீவ யுமீத், என்னப்பா, என்ன படைச்ச இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் உயிர்ப்பிக்க செய்வான், மரணிக்க வைக்கவும் செய்வான், அப்படிப்பட்டவன் என்னுடைய இறைவன். அந்த மன்னன் சும்மா விடுவானா? நாட்டையே ஆளக்கூடியவன் அவன் சொல்கிறான், ஆனால் உஹீவமி, அப்படியா, உன் இறைவன் மட்டும்தான் உயிர்ப்பிக்க செய்வானா? நானும் உயிர்ப்பிக்க செய்வேன்ப்பா, எனக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. சட்டுன்னு நெத்தி போட்டுல ஒரு பதில் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் யஅதி பிஸ்ஸம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். நான் வணங்கக்கூடிய இறைவன் சூரியனை மேற்கில் மறைய வைக்கிறான். நீ இறைவனாக இருந்தாய் என்று சொன்னால், நீ கடவுளாக இருந்தாய் என்று சொன்னால், அந்த சூரியனை படைத்த இறைவனாக இருந்தாய் என்று சொன்னால், என்னுடைய இறைவன் மறைய வைக்கிறான்ல, அந்த திசையிலிருந்து நீ சூரியனை உதிக்கச் செய், நான் உன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றேன். முகித்தல்லது கஃபர். அந்த மன்னன் வாய் மூடி திகைத்து போய்விட்டான். அப்படி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு நபர் விடாம எல்லாத்துக்கும் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. என்னடா இது, இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நிறுத்த மாட்டேங்கிறாரு. பொறுத்து பார்த்தவங்க பொங்கி எழுஞ்சிட்டாங்க. ஹரிகு, நெருப்பை மூட்டுங்க, இதுக்கு மேலே விடக்கூடாது, நெருப்பு மூட்டுங்க. அல்கூஹு, அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிமை தூக்கி எறியுங்கள் என்று கட்டளையிடப்படுகின்றது. தூக்கி எறியப்படுகின்றார்கள். இறைவன் சும்மா இருப்பானா? நான் சொன்னேன் என்ற ஒற்றை காரணத்திற்காக போய் நின்றார். எப்படி? இறைவனுடைய ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தைக்காக உயிரையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். இப்படிதான் இருக்கணும் இறை நேசம். இறைவன் சொல்றான், அந்த நெருப்புக்கு உள்நாயானார், அந்த மக்கள் மூட்டினார்களே அந்த நெருப்புக்கு நான் கட்டளையிட்டேன், கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம்,
இப்ராஹிம் மீது நீ சாந்தியாக குளிராக மாறிவிடு. எவ்வளவு பெரிய விஷயம். நெருப்பு சுடுன்னு சொன்னா நம்புவோம், நெருப்பு குளிர்னு சொன்னா நம்புவோமா? நடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்துச்சு. அதுதான சாதனை. அதனால தானே இறைவன் நமக்கு போதிக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வரலாறு ஏன் இந்த 10 மாத அஜெண்டா, 10 மாத அஜெண்டா ஏன்? அதுவும் குறிப்பிட்ட பல நபிகள் இருக்காங்களே. ஏன் நம்முடைய தூதர் இருக்கிறாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. குர்ஆன்லயே அதிகமா இறைவன் யாரை பத்தி பேசுறான்? குர்ஆன்ல இறைவன் அதிகமா யாரை பத்தி பேசுறான்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி பேசுறான் அதிகமான இடங்கள்ல. ஒரு அத்தியாயத்தையே இறைக்கிறான் ஒரு இறை தூதருக்காக. என்ன அத்தியாயம்? யூசுப். அந்த அத்தியாயம் ஃபுல்லா அந்த ஒரே ஒரு இறை தூதரை பத்தி பேசுறோம். பல இறை தூதர்கள் இருக்கும்போது ஏன் பர்டிகுலரா இந்த இறை தூதரை மட்டும் நம்ம ஏன் அஜெண்டாவை எடுக்கிறோம்? இறைவன் சொன்ன விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினார். தன்னைத்தானே இறைவனுக்காக வேண்டி மாற்றி அமைக்கிறாங்க. அந்த மாற்றம் நம்மிடத்துல வர வேண்டும். அந்த மாற்றத்திற்காக வேண்டிதான் இந்த அஜெண்டா. மக்களுக்கு மத்தியில இந்த கொரோனா வந்துச்சு தெரியுமா? அந்த கொரோனாக்கு பிறகு கொள்கை உறுதின்றதே அறவே இல்லாமல் போயிடுச்சு. கொள்கை பிடிப்புன்றது அவ்வளோக்கா இல்லை. மார்க்க உபதேசங்கள் பயனற்றதாக போய்விட்டது. தாவா களத்திலே நின்றவர்கள், ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் முன்னிருந்து நடத்தியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அப்ப அந்த இறையச்சத்தை மீட்டெடுக்க வேண்டும். சொல்லக்கூடிய உபதேசங்கள் மறுபடியும் பயன் தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த அஜெண்டா. சொன்னல முன்னாடியே, ஏன் இந்த தாவா பணி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாவா பணி ஏன் இந்த சிலைகளுக்கு எதிராக செஞ்சாங்கன்ற வரலாற்றை பார்த்தோம்ல. எதற்காக நீ இப்போ சொல்கிறேன், ஏன் அந்த வரலாற்றை சொன்னேன்னு. இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் நம்முடைய தூதரை பார்த்து, வத்துலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம். நபியே, உங்களுடைய சகாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, உங்களுடைய சகாக்கள் நபி தோழர்கள், அவங்களுக்கு இந்த இப்ராஹிமுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? நம்முடைய தூதருக்கு சொல்கிறான். நபிகளார் என்ன செய்வாங்க? இறைவனுடைய கட்டளை வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை செயல்முறைப்படுத்துவாங்க. கண்டிப்பாக செயல்முறைப்படுத்தினாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் போதிக்கிறாங்க. பல முறையில் எப்படி தாவாக்களங்கள் அமைச்சுக்கிட்டாங்க, சிலை வழிபாட்டுக்கு எதிராக எப்படி செயல்முறைப்பட்டாங்க, அப்படி எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிப்பாக போதிச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிச்சிருப்பாங்க. அப்போ அந்த வரலாறு நபி தோழர்களிடத்துல எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுச்சுன்னா, ஷியரு அலாமின் நுபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு புத்தகம்னு சொன்னால், வரலாறு ரீதியாக பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் 42வது பக்கத்தில் ஒரு செய்தி வருகின்றது. ஒரு நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். நம்மெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஒரு வரலாற்று சம்பவம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊரில் மரத்திலேயே உயர்ந்த மரம் என்ன மரம்? தேக்கு மரமா? சந்தன மரம். சந்தன மரத்துக்கு தான் மார்க்கெட்டில் அவ்வளோ காஸ்ட், உயர்ந்த மரம். அது மாதிரி அந்த காலத்தில், அந்த அம்ர் இப்னு ஜம் ரசூல்லா காலத்தில் ஒரு மரக்கட்டை இருக்குது, உயர்ந்த மரம். அந்த மரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மரக்கட்டையில் ஒரு சிலையை வடிக்கிறாங்க, ஒரு சிலையை செய்கிறாங்க. அந்த சிலையோட பேர் மனாஃப். அந்த சிலை பேர் என்ன? மனாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலையை வடிக்கிறாங்க. இந்த அம்ர் இப்னு ஜம் அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், காலையில் ஆயிடுச்சுன்னா அந்த சிலைக்கு முன்னாடி வந்து நின்று அந்த சிலையை குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி அத்தரைக்கித்தரெல்லாம் போட்டு விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அந்த சிலையை வணங்குறது தான் அவரோட வேலை. டெய்லி ரொட்டீன் இதுதான் வேலையை. அவங்களுடைய வேலையை என்ன? காலையில் ஆயிடுச்சுனாலே சிலை வணக்கம் தான். அந்த மனாஃப்னு சொல்லக்கூடிய சிலையை வணங்குறது அவங்க இருக்காங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் முஆத் இப்னு ஜபல், யார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் இந்த அம்ர் இப்னு ஜம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகன்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, என்னுடைய தந்தை அந்த அம்ர் இப்னு ஜம் அவங்களுடைய மகன்கள், இவங்க முஆத் இப்னு ஜபல், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பாடத்தை நம்ம புகட்டணும், அந்த சிலை பயனற்றது அப்படின்னு நம்ம அவருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் வீட்டுக்குள்ளே பூண்டுறாங்க. காணும் எதுகுலூன பில்லை அலா சனபி அம்ர், அம்ர் இப்னு ஜம் அவங்களுடைய சிலைகளுக்கு முன்னால் போய் நின்றுறாங்க. ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கிடுறாரு. தூங்கினவுடனே என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் உள்ளே பூந்து அந்த சிலையை தூக்கிடுறாங்க. சிலையை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பனு சலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தார், அந்த குலத்தார் வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு பின்னால் ஒரு குழி இருக்கு, அந்த குழியில் தூக்கி போய் போட்டுடுறாங்க. இவர் காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா சிலையை காணோம். என்னடா இது, நைட்டு இருந்துச்சு, நேற்று இருந்துச்சு, காலையில் பார்த்தா சிலையை காணமே. இவர் தேடுறாரு, வீடு ஃபுல்லாக தேடுறாரு, தான் ஏரியாவில் தேடுறாரு, எல்லா பக்கமும் தேடி ஒரு குழிக்குள்ளே கிடக்குது, கொண்டு வந்து வச்சிட்றாரு. அவரோட வேலை என்ன, கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் தன்னுடைய அந்த மனாஃப்னு சொல்லக்கூடிய சிலையை சீராட்டி பாராட்டி குளிக்க வச்சு வணங்குறாரு. அடுத்த நாள் நைட் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் முதல் நாள் போட்ட இடம் இல்லாமல் வேற ஒரு இடத்துல போட்டுறாங்க குழிக்குள்ளே. இவர் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறா, என்னடா இது, நேற்று தான் காணா போச்சுன்னு பார்த்தா இன்றைக்கும் காணா போயிடுச்சு, சரி இல்லையே. சிலையை கண்டுபிடிக்கிறாரு, மறுபடியும் தேடுறாரு, வேற ஒரு குழியிலேருந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. வச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலை குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி உட்கார வச்சு வணங்குறாரு. அடுத்து 3வது நாள் மறுபடியும் தூக்கிட்டு போயிடுறாங்க, மறுபடியும் கண்டுபிடிக்கிறாரு. பொறுத்து பார்த்தவர் பொங்கி எழுந்துட்டார். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஒவ்வொரு நாளுமே நைட் என்னது இந்த சிலை காணா போயிட்டே இருக்குது, என்ன செய்யணும், இது யார் திருடுறாங்கன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அந்த சிலைக்கு நேராக போகிறார். அந்த மனாஃபுன்ற சிலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சொல்கிறாப்புல, ஓ மனாஃபே, இந்த ஒரு வாளை வச்சுட்டு அந்த சிலையோட கட்டி வச்சிடுறாரு. எனக்கு நைட்டு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன், நீயே உன்னை பாதுகாத்துக்கோ இந்த வாள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறாரு. என்னால் முழிச்செல்லாம் உன்னை பாதுகாக்க முடியாது, எனக்கு தூக்கம் வரும்ல, எனக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சிலையிட்ட ஒரு வாளை வச்சுட்டு போயிடுறாரு. வாளை வச்சுட்டு போனால் நைட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் உள்ளே போடுறாங்க. பூந்தவங்க வாளோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சவர், என்னடா இது பெரிய கூத்தா இருக்குது, நம்ம அது பாதுகாத்துக்கும்னு சொல்லி வாளை வச்சுட்டு போனோம், வாளோட சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்னடா கதை இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்கிட்டு போனவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு குப்பைமேட்டில் நாயோட செத்துப்போன நாயோட போட்டு வந்துட்டாங்க. செத்துப்போன நாயோட போட்ட உடனே இவரும் தேடுறாரு, கடைசியில் பார்த்தா குப்பைமேட்டில் செத்த நாயோட கிடக்குது. அப்போ என்ன ஆகுது, வீடு பூந்தவங்க அந்த வாளோட தூக்கிட்டு போய் குப்பைமேட்டில் செத்த நாயோட போட்டு வந்துடுறாங்க. இவரு தேடி கண்டுபிடிச்சி செத்த நேரத்தை அவருடைய ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வணங்கக்கூடிய ஒரு கடவுள், நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒரு செத்த நாயோடு இருக்கே அப்படின்னு பார்த்து அவருடைய மனசே கலங்கி போய் அப்போ புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த சிலையை பார்த்து அம்ர் இப்னு ஜம் அவங்க சொல்கிறாங்க, உன்னை நீயே பாதுகாக்கலை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, உன்னை நீயே பாதுகாத்துக்கலை, என்னை நீ எப்படி பாதுகாப்ப, எப்படி, உன்னை நீயே பார்த்துக்கல, நான் வாழ வச்சேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிமுறையை நான் செஞ்சேன், அந்த வழிமுறையை செஞ்சுமே நீ உன்னை காப்பாற்றலை, நீ எப்படி என்னை காப்பாற்றுவ, உன்னை காப்பாற்றுறதுக்கே நான் தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு சிறை வணக்கத்தை விட்டு வெளியே வராங்க, இஸ்லாத்தின் பால் வராங்க. ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிட்டான், இஸ்லாத்திலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த செய்தி நமக்கு என்ன ஒரு படிப்பினை ஏற்படுத்துது, 2 விஷயம் இந்த செய்தியில் நம்ம இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைன்னு 2 விஷயம். மொதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாணி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாணி என்ன, அந்த மக்களினுடைய வாயிலிருந்தே வார்த்தையை வர வச்சாங்க.
தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக. அதே போன்று இந்த இளைஞர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்த அந்த இளைஞர்கள் பட்டாளம் என்ன செய்யுது, அந்த நபருடைய வாயிலிருந்து, அந்த நபித்தோழனுடைய வாயிலிருந்தே வார்த்தையை வர வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும். அடுத்த விஷயம் என்ன, அவர்கள் புரிஞ்சு கொள்றாங்க. அவங்க யாரு, அம்ர் இப்னு ஜமுஹ், அவங்க என்ன செய்யறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க இது பயன் தராது அப்படின்றத புரிஞ்சு அந்த சிலை வழிபாட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துறாங்க. இது வல்லவா மாற்றம்? இப்படியில இருக்கணும் நம்ம இடத்துல மாற்றம். ஒரு விஷயமா இறைவனும் இறை தூதரவர்களும் சொல்லிவிட்டார்களா, கட்டளையிட்டு விட்டார்களா, கட்டுப்பற்றணும். நம்முடைய சுய கருத்தே அதுல கிடையவே கிடையாது. நம்முடைய சுயசரிதத்தை உள்ள பூத்தவே கூடாது. இன்னைக்கு பலருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா, யூதர்களோட நிலையா ஒப்பிடுச்சு. யூதர்களுடைய நிலை என்ன தெரியுமா, வேதத்துல அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான்ல வேதம், அந்த வேதத்துல தேவையானதை எடுத்துப்பாங்க. தனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஒரு தண்டனை சட்டமா, நீ இதை செஞ்சா உனக்கு இந்த தண்டனைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை சட்டமா எடுத்துக்க மாட்டாங்க. சாதகமாக உள்ளதை எடுத்துப்பாங்க, பாதகமாக உள்ளதை எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு முகமது ரசூல்லாவை பின்பற்றக்கூடிய நபர், இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம்ம எப்படி ஆயிட்டோம், அந்த யூதர்களுக்கு சமமாயிட்டோமே. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். இது ஏற்கப்படுமா? யூதர்களோடு ஒப்பிடுறோமே, அப்படி இருக்கவே கூடாது. மார்க்கம் ஒன்று சொல்லிருச்சா, உபதேசம் செய்து விட்டதா, அந்த உபதேசத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடப்பதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர். முஸ்லிம்ன்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே என்ன, கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். யாருக்கு? இறைவனுக்கும் இறை தூதரவருக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாம். அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களா, அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று நடக்கக்கூடியவர் தானே ஒரு முஸ்லீம். அப்படிதானே நம்ம இருக்கணும். இன்னைக்கு ஒரு உண்மையான முஸ்லீமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு உபதேசம் நமக்கு கொடுத்துட்டாங்களா, அந்த உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். நபி தோழர்கள்லாம் அப்படித்தானே இருந்தாங்க. ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிருச்சா, அந்த வசனத்திற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கினாங்களே. தங்களுடைய வாழ்க்கையை அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப, அந்த உபதேசத்திற்கு ஏற்ப மாற்றிக்கிட்டாங்க. நீங்க இங்க கவனிக்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களை கட்டளையே எடுத்துக்காதீங்க, இறைவன் சொல்லக்கூடிய உபதேசமா எடுங்க. அந்த உபதேசத்தை நம்ம பின்பற்றினா மட்டும்தான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம கட்டளையா நினைக்கும் போது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆஹா, இதை செய்யணுமா, பெரிய விஷயமா இருக்கும். உபதேசம், இதை செய்யுங்க, இறைவன் இதை செய்யுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்றான். அந்த உபதேசமா நினைங்களேன், அப்போ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போயிடும். அப்படிதான் என்ன ஆகுது, ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். என்ன வசனம்னு சொன்னா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க நேசிக்கிறீங்க தெரியுமா, அந்த நேசிக்கக்கூடிய விஷயத்தை இறைவனுடைய பாதையில செலவு செய்யாத வரைக்கும் நீங்க நன்மையை அடையவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம். அப்ப ரசூல்லா கிட்ட ஒரு நபி தோழர் ஓடி வருவார். யாருன்னு தெரியுமா? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி வராங்க. இந்த வசனம் இறங்கின உடனே வராங்க. அவர் இடத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு, அவர் நேசிக்கக்கூடிய தோட்டம், ரொம்ப விரும்பினார். ஏன் விரும்பினார் தெரியுமா? ரசூல்லா அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூல்லா ரிலாக்ஸேஷன் செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு அந்த பைருஹா. மஸ்ஜிது நபவி கிட்ட இருந்துச்சு அந்த பைருஹா தோட்டம். அதனால அவருக்கும் ஒரு நேசம் ஏற்படக்கூடிய ஒரு நிலமா இருந்துச்சு. இந்த வசனம் வந்த உடனே நேராக ரசூல்லாட்ட வந்துடுறாங்க. யார் ரசூலல்லா, இறைவன் இந்த மாதிரி குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். நான் நேசிக்கக்கூடிய ஒரு செல்வம், நான் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் பைருஹா, என்னுடைய தோட்டம். அந்த தோட்டத்தை இறைவனுடைய பாதையில் நான் தந்துடுறேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லாவே சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்கக்கூடியவனா இருக்கேன். ரசூல்லாவுடைய வார்த்தை என்ன, அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க சொல்லக்கூடியதை நான் செவியேற்றேன்.
நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் கேட்டுட்டேன், நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க. ஏற்றுக்கிறாங்க. சரி, நான் என் சொந்தங்களுக்கு நான் தந்துடுறேன். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். ஒரு வசனம் வருது, இறைவன் உபதேசிக்கின்றான், அந்த உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற அந்த செகண்ட்ல மாறுறாங்கல்ல, அந்த செகண்ட்ல அந்த ஒரு வினாடி, அந்த வினாடியே தன்னுடைய வாழ்க்கையை செதுக்குறாங்க இறை வசனத்தின் பால், இறை உபதேசத்தின் பால். அடுத்து ரசூல்லா ஒரு உபதேசம் செய்யறாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுங்கன்னு, அப்பயும் ஏத்துக்கிறாங்க. அந்த உபதேசத்திற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ரெண்டு படிப்பினை ஏற்படுத்துது. இரண்டு படிப்பினை. சொல்லக்கூடிய உபதேசம் பயன் தருது, மாற்றிக்கிறாங்க. ஆனா நம்ம இடத்துல மட்டும் ஒரு மாற்றமும் இல்லையே. அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறித்து வரக்கூடிய இன்னொரு செய்தி, அந்த காலத்துல மதுன்றது ரொம்ப பெருகின ஒரு விஷயமா இருந்துச்சு. மதுன்றது இப்போ குடிக்கிறாங்க தெரியுமா? இப்போ பொங்கல் வந்துடுச்சா, கவர்மெண்ட் லிஸ்ட்டு விடும், இத்தனை கோடி இந்த ஊரில் வசூல், சேலத்தில் இத்தனை கோடி, மதுரையில் இந்த கோடி, சென்னையில் தான் இடம் அப்படின்லாம் சொல்லி லிஸ்ட்டை விடும். அதெல்லாம் சும்மா. அந்த காலத்தில் இந்த லிஸ்ட்டை எடுத்திருந்தோன்னு சொன்னால் கோடிலாம் கிடையாது, போயிருக்கும், நம்பர் போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பேரலாக குடித்தாங்க. இன்றைக்காச்சும் பாட்டில் தான் குடிக்கிறாங்க, இத்தனோன்னு பாட்டில், இத்த பெரிய பாட்டில், அவ்வளோதான். ட்ரம்மாக குடித்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா அவங்க வீடு இருக்குது தெரியுமா, அந்த வீட்டில் தான் மது பானங்கள், அந்த பேரெல்லாம் இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மக்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. வரக்கூடிய நபர்களுக்கு மதுவை சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறை வசனம் வருது. இறைவனிடத்திலிருந்து ஒரு உபதேசம் வருகின்றது. இறை கட்டளைன்னு சொல்ல வேணாம், உபதேசம்னு வச்சுப்போமே. உபதேசம் வருது. இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், நபியே இந்த மது இருக்கு தெரியுமா, இது தடை செய்யப்பட்டு விட்டது. மதுன்றது தடை செய்யப்பட்டு விட்டது. எப்படி ஒரு மார்க்கம், நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கம் நமக்கு சொல்லுது தெரியுமா, அழகான உபதேசங்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களும் நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையில் கொண்டு செல்லக்கூடியது. இறைவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களை பார்த்து சொல்கிறான், பெண்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பார்வையை தாழ்த்திக்கோங்க. ஏன் பார்வையை தாழ்த்திக்கணும்? நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இப்படி தான் ஒவ்வொரு பயான் கேட்கும் போதும் பேச்சாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு சிந்தித்து பார்த்தீர்களா? சிந்திச்சிருக்கோமா? கிடையாது, அப்படியே கடந்து போயிடும். அப்படி சிந்தித்து பார்த்திருந்தோன்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்முறைப்படுத்தியிருக்கோமே, இந்த வினாடியிலேருந்து நம்ம அதை செயல்முறைப்படுத்தணும். சரியா? அப்போ இறைவன் இப்படி ஒரு கட்டளை இடுறான்ல, பார்வையை தாழ்த்திக்கோங்கன்னு. ஏன்? இறைவனும் இறை தூதரவர்களும் நமக்கு உபதேசம் செய்கிறாங்கல்ல, ஆணிவேருக்கே போயிடுவாங்க. ஏன்னா அந்த பார்வையில் தான் பெரிய பெரிய பலா முசிபத்து இருக்கு. அவன் பார்க்கும் போது தான் ஆசைப்படுறான், ஆசைப்படுறதுனால தான் தப்பு நடக்குது. அதனால பார்வையை தாழ்த்திக்கோங்க. இப்படி ஆணிவேரையே புடுங்கி எறியக்கூடியது தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் பல நபர்கள் கோடி கோடியாக கொத்து கொத்தாக இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி விரைந்து வருகின்றார்கள். அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அழகிய உபதேசங்கள். அப்படி இந்த மதுவை இறைவன் தடை செய்கிறான். எப்படி? இது இந்த மது மட்டும் இன்னைக்கு ஹலாலாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஹராமாக இருக்கும் போதே பல்வேறு முஸ்லீம்கள் குடிக்கிறாங்களே, ஒரு சோகத்திற்குரிய விஷயம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் குடிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், உம்மாவுக்கு தெரியாமல், வாப்பாவுக்கு தெரியாமல் குடிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த உலகத்தினுடைய நிலை, இறை மறுப்பாளர்கள் எல்லாம் இறை நம்பிக்கையாளராக மாறிட்டு இருக்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இறை மறுப்புக்கு சென்று கொண்டிருக்கின்றாங்க. எவ்வளோ சோகத்திற்குரிய விஷயம். அதை சிந்திச்சு பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான உபதேசங்களை நமக்கு தருது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயனளிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இன்றைக்கி ஹலால் எல்லாம் ஹராமாக மாறுது, ஹராம் எல்லாம் ஹலாலாக மாறக்கூடிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். அப்போ மது மட்டும் இன்றைக்கி அனுமதின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் மக்களுடைய நிலை எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தனமாக இருக்கும். நம்முடைய நிலையெல்லாம் சிந்தித்து பார்க்கவே ஒரு அருவருப்பாக இருக்குது. அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசம். ஆணி வேறிக்கே போகுது.
இதை மட்டும் அனுமதிச்சிருந்தா பலா முசிபத்து தான் உலகம். அப்போ இறைவன் என்ன செய்கிறான்? வசனத்தை இறக்குறான். மதுன்றது தடை செய்யப்பட்டு விட்டது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா பொது அறிவிப்பாளரை அழைக்கிறாங்க. பொது அறிவிப்பாளர் நீங்கள் கிராமத்து சைட்லலாம் போனீங்கன்னா இன்ன வரைக்கும் இருப்பாங்க. ஒரு தந்தூரா அந்த ஒரு ட்ரம்ஸை எடுத்துக்கிட்டு பொதுவாக அறிவிப்பு பண்ணுவாங்க, அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த கோயில் நிகழ்ச்சி நடக்குது, இந்த மாதிரி கந்தூரி நடக்குது. இன்னும் முஸ்லீம் வாழ்க்கக்கூடிய பகுதிகளெலாம் போனீங்கன்னா நடக்கும், அடிச்சுக்கிட்டே வருவாங்க. கந்தூரி விழா நடக்குது, எல்லாம் வந்துருங்க, பயான் நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி பொது அறிவிப்பாளரை ரசூல்லா கூப்பிட்றாங்க. பொது அறிவிப்பாளரை கூப்பிட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மது தடை செய்யப்பட்டு விட்டதுன்னு. அப்போ அந்த பொது அறிவிப்பாளர் என்ன செய்கிறாருன்னா பொதுவான ஒரு இடத்துல நின்று சொல்கிறாரு. ஆனால் மக்களே அறிந்துக்குவாங்க, பொதுவான முறையில் அறிவிப்பு செய்கிறாங்க. இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், இந்த மதுபானம் இருக்கின்றது இல்லைல்ல அது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நேராக போகிறாங்க வீட்டுக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அனஸே அந்த பேரகளை எல்லாம் சாட்சி விட்டுருங்க, அந்த பேரலை கமுத்து விட்டுருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய உபதேசத்தை கேட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்கல, தடை செய்யப்பட்டுருச்சா கொண்டு வந்து மதினத்து வீதியில் ஊத்துறாங்க. அப்படியே மது ஆறு ஓடுகின்றது மதினாவில். இந்த செய்தியும் 2 படிப்பினை. இந்த செய்தியும் நமக்கு என்ன எத்தனை படிப்பினை ஏற்படுது? 2 படிப்பினை. நபிகளார் உபதேசிக்கின்றார்கள், இறைவன் உபதேசிக்கின்றான், நபிகளார் கேட்குறாங்க, செயல்முறைப்படுத்துகிறாங்க. நபிகளார் சொல்கிறாங்க, அபூ தல்ஹா உபதேசத்தை ஏற்கின்றார், செயல்முறைப்படுத்துகின்றார். அபூ தல்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க? உபதேசம் செய்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசத்தை ஏற்றி செயல்முறைப்படுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! கொட்டி விடுறாங்க, அடுத்த வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு ஒரு உபதேசத்தை நம்ம மட்டும் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு மத்தியில் 1000 சந்தேகம், இல்லாட்டினா 1000 கேள்வி. செய்யலாமா இல்லை கூடாதா, இதை செஞ்சா நன்மையா, இது இறை தூதரவங்க சொல்லியிருப்பாங்களா, இறை தூதரவங்க சொல்லியிருப்பாங்களான்னு ஆய்வு செய்கிறது நன்மை. செஞ்சு பார்த்துட்டு செயல்முறைப்படுத்தணும்ல, அதுதானே உத்தமம். அப்படி செயல்முறைப்படுத்தணும். எப்படி நபி தோழர்கள் செயல்முறைப்படுத்தினாங்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம செயல்முறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு வரலாற்றுகளை சொல்கிறான், பல்வேறு வரலாறுகளை சொல்கிறான். ஏன் வரலாறுகளை சொல்கிறான் சொல்லுங்க பாப்பா? ஏன் வரலாற்று சம்பவங்களை இறைவன் சொல்லணும் குர்ஆன்ல? படிப்பினை ஏற்படணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் இறைவன் பேசுவான், இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு எதற்காக? படிப்பினை ஏற்படுத்துவதற்காக, இறையச்சமுடையோருக்கு படிப்பினை ஏற்படுத்துவதற்காக. அதுக்காக தான் இந்த வரலாறுகளை. படிப்பினை ஏற்படுத்துவதுன்னா என்ன? அந்த வாழ்க்கை வரலாறுகளை நம்ம செவியுறுவதன் மூலமாகவும் படித்து பார்ப்பதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தணும். அதுக்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு வரலாற்றுகளை நமக்கு சொல்லி காட்டுறானே, அதுக்கு தான் வரலாறுகளே. அதுதானே நமக்கு பயன் தரக்கூடிய விஷயம். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனை படிக்கக்கூடிய நபராக இருந்தால் இறைவன் பல பங்குகளாக இறைவன் பிரிக்கிறான், பல பகுதிகளாக இந்த திருமறை குர்ஆனை பிரிக்கிறான். ஒரு பகுதியை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வணக்க வழிபாடு சார்ந்து இருக்கும், ஒரு பகுதியை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அக்கீதா ரீதியாக இருக்கும். இறைவனை, இறை தூதரவர்களை, மலக்குமார்களை, விதியை எப்படியெல்லாம் நம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவான். அப்படி பல பகுதிகளை இறைவன் சொல்லக்கூடிய வேளையில் இந்த வரலாற்று சம்பந்தமாக இறைவன் ஒரு பகுதியை சொல்கிறான். அந்த வரலாறுகள் தான் குர்ஆன் நெடுகிலும் இருக்குது. பெரிய பகுதி, பெரிய போர்ஷன். அந்த பெரிய போர்ஷன் என்ன? இந்த வரலாறுகள் தான். ஏன் வரலாறு சொல்லணும்? அந்த வரலாறுகள் மூலியமாக என்னுடைய அடியார்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். சிலருடைய சொல்லலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப காமெடியாக இருக்கும், சிரிப்பாக தான் இருக்கும், நமக்கு சிரிப்பை ஏற்படுத்தும். வருஷம் முடிய போகுது, எப்படி சொல்லக்கூடியதே இதாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ். எப்படி வார்த்தை? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடனா 2025 வரப்போகுது, இனிமேட்டு ஒரு வக்து கூட விட மாட்டேன், 5 நேரம் தொழுகி நான் தொழுவேன், முன்பின் சுன்னத்தோடு நான் தொழுவேன். அப்படி சில நபர். இன்னொரு சில நபர், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஜனவரி 1 நான் தஹஜ்ஜத் தொழ போகிறேன். ஃபஜ்ர் தொலைக்கு ஆள் வரமாட்டார், அது வேறு விஷயம். அப்போ தஹஜ்ஜத் தொழ போகிறேன்,
இப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நமக்கு சிரிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த காலத்தில் தான் நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன், இந்த காலத்திலிருந்து தான் நான் சரிப்படுத்துவேன் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறது சிரிப்பு தான். மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம்ல. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவுமே மரணத்தை சுவைக்கக்கூடியது தான். அந்த மரணம் வந்து விட்டது என்று சொன்னால், நன்மையை செய்வதற்கு முன்பாக மரணம் முந்தி விட்டது என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. அப்போ அந்த மாதிரியான கூற்றையெல்லாம் கைவிட்டணும். ஒரு விஷயம் உபதேசம் வந்துருச்சா, ஒரு சொற்பொழிவை கேட்குறோமா, அந்த சொற்பொழிவிலிருந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பயான் முடிஞ்ச உடனே சிந்திச்சு பார்க்கணும், என்னென்ன சம்பவங்களை சொன்னாங்க, என்னென்ன செய்திகளை நமக்கு சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த தூதர் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தினார், இந்த நபித்தோழர் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தினார், இந்த நபித்தோழியர் இந்த வாழ்க்கையை இப்படி செயல்முறைப்படுத்தினாங்க. நம்ம இந்த உபதேசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்முறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். சிந்தித்து பார்க்கும் போது தான் நாம் செயல்முறைப்படுத்துவோம். இப்போ நம்ம அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களுடைய இலக்கு என்ன சொல்லுங்க, உங்களுடைய இலக்கு என்ன? சொர்க்கம், நாளைக்கு மறுமை நாளில் வெற்றி காண வேண்டும், நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகணும், இறைவனை காண வேண்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இறை தூதரவர்களை காணணும் அப்படிலாம் சொல்லுவோம். காணணும்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? செயல்முறைப்படுத்தணும். மறுமையினுடைய அடையாளங்கள் பல, சிறிய அடையாளங்கள் பலவேறு சிறிய அடையாளங்கள் இருக்கு. பெரிய அடையாளங்கள் எத்தனை? மறுமை நாளினுடைய பெரிய அடையாளங்கள் எத்தனை? 10. சிறிய அடையாளங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பல நேரத்தில் ரசூல்லா நமக்கு சொல்கிறாங்க, இதெல்லாமே சிறிய சிறிய அடையாளங்கள். சும்மா ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சிறிய அடையாளங்கள் சரி. கொலைகள் பெறுவது. ஆமாம், ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் படிக்கவே முடிய மாட்டேங்குது. 14 பக்கத்தில் 10 பக்கத்துக்கு கொலை சம்பவம். இந்த ஊரில் அவன் கொலை பண்ணிட்டான், இந்த ஊரில் அவன் கொலை பண்ணிட்டான். ஐயோ அப்பா, படிக்கவே முடிய மாட்டேங்குது. கொலையான சம்பவங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது எல்லாமே மறுமை நாள் நம்ம இடத்துல நெருங்கி வருது அப்படின்னு தான் ஒரு அடையாளங்கள். இப்படி பல்வேறு அடையாளங்கள் சொல்லக்கூடிய வேளையில் ரசூல்லா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? 10 பெரிய அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த பெரிய அடையாளங்களில் ஒரு சோதனையான ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு சோதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம் தஜ்ஜாலோட வருகை. பெரும் குழப்பவாதி. அதனால தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் மசீத் தஜ்ஜால், இந்த குழப்பவாதி தஜ்ஜால்கிட்ட இருந்து இறைவா என்ன பாதுகாத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா கூடுதல் என்ன சொல்கிறாங்க, எல்லா தூதர்களுமே இந்த இறுதி காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜாலை பற்றி உபதேசம் செஞ்சுருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? எல்லா தூதர்களும் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. புரியுதா? ஒருத்தர் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், ஒரு பல நபர்கள் சொல்கிறாங்க, அப்போ ஐயோ ஏதோ ஒன்று இருக்குது போலப்பா, கண்டிப்பாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டி ஏற்படும் தெரியுமா? அது மாதிரி தான் தஜ்ஜால். எல்லா இறை தூதர்களும் உபதேசம் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய தூதர் மேலதிகமான உபதேசங்களை செய்கிறாங்க. தமிமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ நபர் போய் பார்த்து விட்டு அந்த தஜ்ஜால் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாங்க. அந்த சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல்வேறு பயான்களில். இங்கே ஏன் நான் தஜ்ஜாலை கொண்டு வரேன்னு சொன்னால், தஜ்ஜாலுடைய குழப்பன்றது பெரும் குழப்பம், பெரிய குழப்பவாதி, சோதனையான ஒரு காலகட்டம். அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டம்ன்றது சோதனையான காலகட்டம். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், என் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனைப்பா, என் வாழ்க்கையில் அவ்வளோ சோதனைப்பா, புலம்புவோம். அதெல்லாம் சோதனையே கிடையாது. தஜ்ஜால் வருவான் தெரியுமா, அதுதான் பெரிய சோதனையே, பெரிய குழப்பவாதி. எப்படிப்பட்ட குழப்பம்னு சொன்னால், சரி ஒரு கேள்வி நான் கேட்குறேன், இந்த சம்பவத்தோடு முடிச்சுக்கிறேன், சரியா? ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, மழை யார் நமக்கு தரான்? மழை பொழியுதில்லை, இப்போ பேஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த மழையை யார் நமக்கு தரா? அல்லாஹ் தான்.
எப்படி உங்களுக்கு தெரியும்? திருமறை குரானினுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு தெரியும். குரான் வசனத்தை படிக்கிறது மூலமாக அல்லது பயான்கள் மூலமாக கேட்கறதின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த உலகத்தில் செடியை முளைக்க வைக்கிறது யாரு? அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? குரானுடைய வசனங்களை படிப்பதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இந்த மழை பொழியக்கூடிய விஷயன்றது பெரிய விஷயம். ஒரு உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறுது. மனுஷன் பல கண்டுபிடிக்கிறான், பயனே இல்லை. அல்லாஹ் வச்சுருக்கான் பயங்கரமான ஒரு செட்டப்பு. உப்பு தண்ணி போகுது, வானத்துக்கு போகுது, மேகத்துக்கு போகுது, அது மழையாக பெய்யுது, உலகத்துக்குள்ளே வருது, மறுபடியும் கடலுக்கு போகுது, ரொட்டேஷன். இந்த மலை சம்மந்தமாகவே ஒரு பயான் பேசலாம். அவ்வளோ தகவல்களை இறைவன் வச்சுருக்கான் அந்த மலையில். இப்போ டைம் கம்மியாக இருக்குன்றதுனால அதை பற்றி நான் சொல்லலை பெருசாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை இது மாதிரி இருக்கா, மனிதனால் முடியலை, மழை பொழிய வைக்க முடியலை. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மரணிக்கிறாங்க தெரியுமா? மரணிக்கக்கூடிய நபர்களை பூமியில் புதைக்கிறோம். மண் என்ன செய்யுது? ஒரு 2 நாளில் அரிச்சிடுது. அது ஒரு விதையை உள்ளே வைக்கிறோம். ஒரு விதையை பூமியில் போட்டால் அந்த விதையை மண் அரிக்க மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய ஒரு அத்தாட்சி! இறைவன் உதாரணத்தை சொல்கிறான், சிந்திச்சு பாருங்கப்பா. ஏன்? அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செயல்முறைப்படுத்துவீங்க. இப்படிலாம் இருக்கா? தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? நாளைக்கு மறுமை நாளினுடைய அடையாளமாக குழப்பவாதி வருவான். வந்து வானத்தை பார்த்து சொல்லுவான், மழை பொழி, மழை பொழி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? வானத்திலிருந்து மழை வரும். பூமியை பார்த்து நீ உன்னுடைய முளைகளை முளைக்க செய்யணும்னு சொல்லுவான். பூமி அந்த முளைகளை முளைக்க செய்யும். அப்போ மனிதர்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும்? குழம்பிடுவாங்க. அதனால தான் குழப்பவாதி குழப்பி விட்டுருவான். எப்படா இது சாத்தியம்? நம்ம படித்தோம் குரானில், குரானை படிப்பதன் மூலமாக இந்த மாதிரி மழை பெய்யுது, அதன் மூலயமா பயிர்கள் விளைவிக்கிறான், இறைவன் தான் செய்கிறான்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இவன் ஒரு நபர் வந்திருக்கான், அல்லான்னு சொல்லக்கூடியவன் குரானை இறக்கனா, அதன் மூலியமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இவன் ஒரு நபராக வந்து நிற்கிறானே, இவன் சொல்கிறான் மழை பெய்யுது, இவன் சொல்கிறான் பூமி விளைவிக்குது. ஆஹா, ஒருவேளை இவன் தான் கடவுளாக இருக்குமோ, இவன் தான் இறைவனாக இருக்குமோ? குழப்பத்தை எப்படி ஏற்படுத்துறான், ஊசலாட்டத்தை. அப்போ தப்பிக்கக்கூடிய வழிமுறை என்ன? உறுதியான நம்பிக்கை, உறுதியான இறைவனை பற்றிய உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை எப்போ வரும்? குரான் வசனங்களை சிந்தித்து பார்க்கணும், உபதேசங்களை சிந்தித்து பார்க்கணும். இறை தூதரவர்கள் சொல்லக்கூடிய, இறைவன் சொல்லக்கூடிய உபதேசங்களை சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் அந்த உறுதிப்பாடு வரும். சரிப்பா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. நீ ஒரு அவன் என்ன செய்வான்? மனிதனை கொலை செய்வான், உயிர்ப்பித்து எழுத்துட்டு வருவான். அப்போ நம்ம உறுதியாக வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்து உபதேசங்களை இந்த வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அவனுடைய குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியும். டேய், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோடா, நான் இறைவனை வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடிய ஒற்றை அடியான், நான் பயப்பட மாட்டேன். அந்த தைரியம் வரும்ல. அப்போ எப்போ வரும்? உபதேசங்களை செவியுற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தணும். அதுதான், அதே விஷயம்தான். திரும்ப 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 இந்த வார்த்தையை மட்டும் ஏன் சொல்கிறோம்? உபதேசங்களை செவி இருக்கணும், செயல்படுத்தணும். ஏன்னா அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் இருக்குது. அப்படி செயல்முறைப்படுத்தும் போது தான் இறைவனோட நமக்கு நெருக்கம் ஏற்படும். அப்படி தான் நபி தோழர்கள் நெருங்கினாங்க. ஒரு விஷயமா இறைவன் சொல்லிவிட்டானா, இறை தூதர் சொல்லிவிட்டாங்களா, சுயக்கருத்துக்கே இடம் கிடையாது, செஞ்சிருவாங்க, மறுபேச்சே கிடையாது, வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்திடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன? ரலியல்லாஹுவன் வரலுஹன். அவங்களும் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாங்க, அல்லாஹ்வும் என்ன செஞ்சான்? அவங்கள பொருந்திக்கிட்டான். அப்போ நம்மளை பொருந்திக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு உபதேசம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு கட்டளை வந்து விட்டது என்று சொன்னால், நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த உபதேசங்களை ஏற்று நடக்க வேண்டும். இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் எதற்காக? மக்களுக்கு சொல்லணும். ஏன்னு சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அரபு சார்ந்த மார்க்கம். ஏன்னா தூதர் அரபியில் தான் இறக்கப்பட்டாங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வாங்க? அந்த அரபு சார்ந்த விஷயங்களை படித்து சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? பொதுமக்கள் படிப்பினை பெற வேண்டும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் பல்வேறு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, பெண்கள் பயானாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பயானாக இருந்தாலும் சரி, மார்க்க உபதேசங்களை கேட்கணும். கேட்டு அதன் மூலியமாக நம்ம பயன்பெறணும், அதை செயல்முறைப்படுத்தணும். அப்படி செயல்முறைப்படுத்தினால் மட்டுமே நம்ம என்ன செய்வோம்? சொர்க்கத்திற்கு போவோம். சும்மா வாயளவில் இறை நேசம்னு சொல்லக்கூடாது, அது பொய் வேஷமாக போயிடும். உண்மையாக சொல்லணுன்னா என்ன?
வாழ்க்கையில் நம்ம செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு செய்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம், நைட்டு ஃபுல்லாக சொல்லலாம். எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நபி தோழர்கள், நபி தோழிய பெண்மணிகள், அதே போன்று முன்பு வாழ்ந்த இறை தூதர்கள் எப்படியெல்லாம் வந்தாங்க, எப்படி செயல்முறைப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் தான் நமக்கு பத்தாது. நம்ம என்ன செய்யணும்? இப்போ சொன்ன சம்பவங்களின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சிந்தித்து பார்க்கணும். இப்போ என்னென்ன தகவல்களை சொன்னாங்க, எத்தனை கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு இந்த கேள்விகள்லாம் நம்ம பதில் தெரியுதா, நம்ம செயல்முறைப்படுத்தணுமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கும்போது தான் நம்மிடத்தில் அந்த செயல் என்பது வரக்கூடியதாக இருக்கும். மாற்றம் காண்பார்களா மனித குல மாந்தர்கள், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தின் இன்பங்கள் என்ற வினாவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.